தேவன் எழுதிடும் காவியம் நீயும் நானும் அதன் வரிகளே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனம். நான் வாசிக்கிறேன், என்னோட பிள்ளை சொல்லுவார்கள். அதற்கு தகப்பன் மகனே, l'enfant lui dit le père. அதற்கு தகப்பன் le père மகனே, நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய். tu es toujours avec moi. எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. tout ce que j'ai est à toi. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கள். amen. சோகத்தோட ஒரு ஆமென் சொல்லுங்கள். tristesse dit amen. கவலையோட ஒரு ஆமென் சொல்லுங்கள். avec consolation dit amen. சொல்ல மாட்டீங்க. je ne vais pas le dire. இப்ப நான் சொல்றேன், சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்கள். avec joie dit amen. அல்லேலூயா. alléluia. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். aujourd'hui le Seigneur vous donne une grande promesse. நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். une parole de joie qui vous பாசுடைய வாயில இருந்து இப்படி வார்த்தைகள் வர்றது ரொம்ப கஷ்டம். c'est très difficile de la bouche de pasteur. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கஷ்டம் வார்த்தைகளை கேட்டு கஷ்டப்படுறது எனக்கு புரியுது. chaque jour les paroles que vous entendez. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், lorsque j'ai prié auprès du Seigneur, மகனே நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய். mon enfant tu es toujours avec moi. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. tout ce que j'ai est à toi. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லுகிறார், notre Seigneur puissant qu'est-ce qu'il dit. பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் என்னோட இருக்கிறீங்க. les saints vous êtes avec moi. என்னுடையது எல்லாம் உங்களுடையதாய் இருக்கிறது. tout ce que j'ai est à vous. அல்லேலூயா. alléluia. கர்த்தருடைய பிள்ளைகளே, chers enfants de Dieu, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 தொடக்கம் கடைசி வசனம் வரைக்கும் வாசித்தால் dans l'évangile chapitre 15 verset 39, மூன்று விதமான இழப்புகளை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. on voit trois pères. முதலாவது இழப்பு, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை இழந்தார். la première perte c'est qu'un berger a perdu son agneau. இரண்டாவது இழப்பு, ஒரு சகோதரி தன்னிடத்தில் இருந்த 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசை இழந்து விட்டார். une sœur a perdu de ses 10 pièces d'argent une pièce. மூன்றாவது இழப்பு, ஒரு அன்பான தகப்பன் தன்னுடைய குமாரனை இழந்து விட்டார். et la troisième perte c'est un père qui a perdu son fils. இந்த மூன்று விதமான இழப்புகளையும் மறுபடி சந்திக்கிறார்கள். il revoit encore ces trois pères. இதுதான் இந்த லூக்கா 15வது அதிகாரத்தினுடைய முழுமையான ஒரு பகுதி. c'est ça la partie de Luc chapitre 15. இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற பகுதி, aujourd'hui la parole que nous allons ஒரு méditer, தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இழந்தான். un père qui a perdu son fils. அவனுடைய இளைய மகனை அவன் பர்தி பண்ணி il விட்டான். a perdu son plus jeune fils. இளைய மகன் என்ன சொன்னான்? அப்பா, எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியை எனக்கு இப்பொழுதே பிரித்து கொடுத்து விடு. qu'est-ce qu'a dit le fils? donne-moi la partie qu'il me doit. ஜூதர்களுடைய முறைப்படி அது சரியே கிடையாது. dans la culture juive ceci n'est ஒரு pas correct. தகப்பன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்க முடியாது. jusqu'à qu'un père est vivant il ne peut pas partager ses richesses. ஆனால் ஒரு மகன் வந்து அப்படி கேட்கிறான் என்று சொன்னால், அப்பா நீ உயிரோடு இருக்கிறத விட செத்து போறது நல்லது. mais lorsqu'un fils vient lui demander c'est comme si dire papa இதுதான் உள்ளான நோக்கமாக இருக்கிறது. c'est ça qui est dedans. ஆனாலும் அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான்? தகப்பனுடைய சொத்தை கேட்கிறான். mais qu'est-ce qu'il fait le plus jeune fils? il demande la richesse de son père. முறைப்படி ஜூத முறைப்படி சொத்தை கொடுக்கிற பொழுது dans la culture juive lorsqu'on donne la அந்த richesse, பிள்ளைக்கு அப்படியே செத்தபடி செய்துதான் ஜூத முறைப்படி அனுப்பி விடுவார்கள். dans la culture juive c'est comme si on lui avait donné une tristesse, un அந்த deuil. முறைப்படி அவன் செத்து போய்விட்டான். dans la culture c'est comme s'il était அதனால mort. அவன் திரும்பி வருகிற பொழுது அண்ணனுக்கு தகப்பன் சொல்கிறார், இவன் மரித்தான், மறுபடியும் உயிரோடு வந்தான். c'est pour ça lorsqu'il revient le frère எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ressuscité. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இளைய குமாரனை இழந்து விட்டார். dans cette situation il a perdu son plus jeune fils. அவன் பாட்டுக்கு வெளியே போனான், il est parti dehors. இஷ்டத்துக்கு செலவு பண்ணினான். il a dépensé comme il voulait. வெளியே போனா 4 குப்பன்மார் சேருகிறது எங்கேயும் வழக்கம். இப்ப 2021லேயும் வழக்கமாக இருக்கிறது. il a dehors, il a 4-5 amis, même aujourd'hui en 2021 c'est pareil. ஆனால் அங்கே அவனிட்ட சொத்துக்கள் இருக்கும் வரைக்கும் அந்த குப்பன்மார்கள் அவனை சுத்தி இருந்தார்கள். mais jusqu'à qu'il a sa richesse, tout ce qu'il a besoin, ses copains sont autour de ஆனால் lui. அவனிடத்துல இருந்ததெல்லாம் அவன் இழந்த பின்பு, et lorsqu'il a tout perdu, எங்கட ஊரில் ஒரு பழமொழி dans சொல்லுவார்கள், notre pays ils disent un proverbe, செத்த நாயை விட்டு உண்ணி கலண்ட மாதிரி எல்லாம் கலண்டிட்டாங்க. même quand il y a un chien qui est mort, tout le monde se retourne autour de lui. ஒரு கைதட்டு கொடுங்க, என்ன சொன்னான்னு தெரியாது. இதுதான் கூட கைதட்டு பிள்ளைக்கு எவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்றாங்க. Regardez comment il dit. ஆனா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு Je தெரியாது. ne sais pas ce qu'elle a dit. ரைட், என்ன கவனிங்க பிரியமானவர்களே, Moi, mes chers enfants de Dieu, எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டாங்க. tout le monde est parti de lui. இப்ப இவனுக்கு பஞ்சம் Et அதிகமாகிவிட்டபடியால் lorsqu'il a eu la famine qui s'est
rapproché auprès de தன்னுடைய lui. வயிற்று பசியை ஆற்றுறதுக்காக பண்ணி மேய்க்க ஆரம்பிக்கிறான். Comme il avait faim, il a commencé à traiter les porcs. பத்ரோனுக்கு தெரியாம பண்ணிக்கு கொடுக்கிற தவிட்டை இவன் சாப்பிடுறான். Sans que le patron le sache, il அதை mange அவன் le கண்ட உடனே அவன் துரத்தி விட்டுட்டான். Lorsqu'il a vu cela, il a été chassé. இப்போ இவனுக்கு கொஞ்சம் புத்தி வருது, கொஞ்சம் புத்தி வருது. Maintenant, il a un peu de sagesse, un peu எங்க அப்பா d'intelligence. வீட்டில தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் நிறைஞ்சு கிடைக்கிறது. Dans la maison de mon père, les serviteurs mangent très très bien. எங்க அப்பா வீட்டில வேலைக்காரர்களுக்கு கூட அங்கே பூர்த்தியான ஆகாரம் நிறைவாக இருக்கிறது. Dans la maison de mon père, même pour les serviteurs, ils mangent bien. நானோ பசியினால் சாகிறேனே. Mais moi, je meurs de faim. இப்பொழுது அவன் மறுபடியும் அந்த தகப்பனிடத்தில் வருகிறான். Il revient auprès de son père. நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறதற்கு எனக்கு அருகதை இல்லை. Je ne suis pas digne d'être ton fils. அதனால நீர் எனக்கு வேலைக்காரர்களுக்குரிய ஒரு தகுதி பதவியாவது கொடுங்க. Donne-moi au moins un statut qui est comme tes serviteurs. அந்த பதவி உம்மட்ட வேலை செய்கிறேன் என்பதற்காக அல்ல. Ce n'est pas pour que je travaille auprès de toi. சில பேர் அப்படி இப்படி நடிச்சு கொண்டு சொல்றாங்க, நான் ஏர்போர்ட்ல வேலை செய்கிறேன். Certaines personnes disent d'une manière, je travaille à l'aéroport. மன்னிச்சு கொடுங்க. Excusez-moi, frère எனக்கு Frédéric. அவற்றை கண்டா தெரிஞ்சிச்சு, அவரைத்தான் தங்களை தெரிஞ்சிச்சு. J'ai jamais vu lui. சில பேருக்கு பாருங்க தங்களுடைய வேலை ஸ்தலத்தை குறித்து பெருமை இருக்கு. எத்தனை பேர் Certaines இருக்காங்க? personnes sont fiers de leur travail. எத்தனை பேருக்கு பெருமை இருக்கு? Combien de personnes sont fiers? ஆமென். கர்த்தர் நல்லவர். Dieu est bon. ஏன் இந்த ஆளுகிட்ட சொல்லி திட்டு வாங்குவாங்க? சரி, சில பேருக்கு பாருங்க பெருமை இருக்கு வேலை ஸ்தலத்தை குறித்து கூட. Certaines personnes sont fiers de leur travail. நான் எங்க வேலை செய்யறது தெரியுமா? Moi, vous savez, je travaille où? அப்படி இருப்பார்கள். Ils sont ainsi. நான் சொல்லணும் போல இருக்கு, சொல்லக்கூடாது, நேரம் போதாது. J'ai envie de dire, mais je peux pas le dire. தேவனுடைய பிள்ளைகளே, இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பெருமைக்காக வேலை கேட்கல, Lui, il ne demande pas un travail pour son orgueil. வயிற்று பசிக்காக வேலை கேட்கிறார். Il demande un travail pour எத்தனை sa பேர் faim. ஆமென் சொல்றீங்க? தன்னுடைய பசியை ஆற்றத்துக்கு வேலை கேட்கிறார். Pour se rassasier de sa ஆனா faim, il அப்பா demande un சொல்றாரு, travail. நீ இந்த நீ வேலைக்காரன் இல்ல, Son père lui dit, tu n'es நீ plus அன்றைக்கு எப்படி பிள்ளையா இருந்தாயோ அதே போல இன்றைக்கும் எனக்கு நீ பிள்ளையா தான் இருக்கிறார். comme tu étais mon ஒரு fils, கை தட்டி même கொடுங்க. aujourd'hui, tu es toujours mon ஆமென். fils. Applaudissez. அவனுக்கு மோதிரம் போடுறாங்க, Lui mettre des bagues, செருப்பு போடுறாங்க, des chaussures, உடுப்பு போடுறாங்க, des vêtements. வஸ்திர அங்க கொளுத்த கன்று அடிக்கிறாங்க. Ils sont en train de, ils prennent un veau. அப்ப இது ஒன்றும் இல்லாம தான் அவன் வந்திருக்கிறான். Il est venu en ayant ஆனா rien. போகைக்குள்ள இது எல்லாத்தோடையும் தான் போனான். Mais lorsqu'il est reparti, il est சத்தமா ஒரு parti ஆமென் avec சொல்லுங்க. tout. Dites amen. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். J'ai vu plusieurs personnes. சபையை விட்டு போகைக்குள்ள நல்ல அழகா இருப்பாங்க, Lorsqu'ils partent de l'église, ils sont bien beaux. நல்ல உற்சாகமா Ils இருப்பாங்க. sont encouragés. கிட்ட போனாலே அப்படி நெருப்பு பத்துற மாதிரி ஃபயரா இருப்பாங்க. Lorsqu'on va à côté d'eux, il y a comme s'il y avait du feu. நல்லா இருப்பாங்க. Ils sont bien. ஆனா கொஞ்ச நாளையில பாத்தீங்கன்னா Mais peu de temps அவங்களோட après, அழகும் போய் leur beauté est part. அவங்களுடைய சுறுசுறுப்பு போய் Leur précipitation est அப்படியே part. இருப்பாங்க. Ils restent ainsi. நான் இன்னைக்கு முக்கியமான செய்தியை நான் சொல்றேன். Je parle d'un message important. இப்ப இவனும் அப்படித்தான் வந்து சேர்ந்தான். Donc lui aussi vient ஆனா ainsi. அப்பா மறுபடியும் தவன் மேல வைத்த கிருபையினால அவனை தன்னுடைய குமாரனுக்குரிய அந்த பழைய தகுதிக்கு கொண்டு வரதுக்காக அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறான். Mais par la grâce que son père lui a donnée, il reprend tout ce qu'il avait perdu. இப்ப அண்ணன் வேலை முடிச்சிட்டு வர்றான். Le frère rentre du வேலை travail. முடிச்சிட்டு தூரத்துல வரைக்குள்ளே பாட்டு கேக்குது. Et lorsqu'il vient de loin, il entend des musiques. கிளாரிஸ் worship நடத்துறாங்க. Clarisse est en train de louer. நல்ல சவுண்டா சத்தமா அங்க இலக்கியா போட்டு அடிக்கிறாங்க. மன்னிச்சு கொடுங்கம்மா, Il y a beaucoup de நல்லா sons. இருந்துச்சு. La sœur Eléka a mis beaucoup de musique. ஆழமான சவுண்ட். Il y a eu beaucoup de sons. அண்ணன் கூப்பிட்டு கேக்குறான் வேலைக்காரனை. Son frère appelle le serviteur et demande. யார் வேலைக்காரன்? வேண்டாம். ஆனா வேலைக்காரனை கூப்பிட்டு கேக்குறான், என்ன இது, என்ன சம்பவிச்சது? Il appelle le serviteur, il lui dit qu'est-ce qui s'est passé. உங்க தம்பி உயிரோட வந்துட்டான். Il dit son frère, votre frère est retourné vivant avec la bonne அதனால santé. இவ்வளவு காரியம் C'est நடந்துச்சு. pour ça qu'il y a tout cela qui se உடனே passe. அவனுக்கு கோபம் வந்துச்சு. Lui s'est énervé. வெளியே போய் நிக்கிறான். Il est parti dehors. இப்ப அப்பா என்ன செய்கிறான்? Qu'est-ce que fait le père? நல்ல தகப்பன். C'est un bon père. அவன் வெளியே போய் Il va dehors. தன்னுடைய மகனை வருந்தி கூப்பிடுறான். Il appelle son fils உடனே humblement. அந்த தகப்பன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லுகிறான். Et il dit beaucoup de fautes sur son père. தகப்பன் பாவம் செய்யல, தப்பு செய்யல. Le père n'a pas fait de faute, n'a pas péché. இவங்க சபையில இதான் நடக்கும். தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. C'est ça qui se passe dans l'église. Ils se disputent entre eux. தங்களோட சண்டைகளை எல்லாம் கொண்டு வந்து யாருல போட்டு முடிப்பாங்க எல்லாத்தையும். Et toutes leurs disputes, ils
les mettent auprès சத்தமா de ஒரு qui? அமைச்சருக்கு பாஸ்டர் இல்ல தான் போட்டு Ils முடிக்கிறார். les mettent auprès du pasteur. பாஸ்டர் வருந்தி கூப்பிடுறது போய் வாங்க. Comme pasteur, il les appelle humblement, il dit venez. கடைசி அந்த பாஸ்டர் மேலயே பழிய போட்டுட்டு தாங்க நல்லவங்க மாதிரி அப்படி வந்து Ils mettent des fautes sur le pasteur இந்த lui-même. தகப்பனுக்கு இந்த நிலைமைலாம் வந்துச்சு. Même pour ce père, il a தகப்பன் même மேல situation. ஏகப்பட்ட குறைகள் சொல்லப்பட்டது. Ils ont dit beaucoup d'erreurs, beaucoup de fautes அந்த sur lui. நேரத்துல தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். À ce moment-là, le père a dit une parole. 31வது வசனம். Dans le verset 31, அதற்கு தகப்பன் alors le père, மகனே நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய். mon enfant, tu es toujours avec எனக்கு moi. உள்ளதெல்லாம் உன்னுடையது. Et tout ce que j'ai est à அருமையான toi. கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu, நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், moi, qu'est-ce que je vous dis நாங்கள் aujourd'hui? நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தேவைகளுக்காக கஷ்டப்பட்டு Nous, கொண்டிருக்கிறோம். dans notre vie, nous sommes désolés. 2021வது ஆண்டு 22வது ஆண்டு வரப்போகிற நாட்கள் எனக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பல கேள்விகளை எழுப்புகிறோம். Vous avez plusieurs questions. Comment ça sera l'année 2021-2022? நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? Que fait notre Seigneur? Qu'est-ce qu'il dit? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. Tout ce que j'ai est à சத்தமா toi. ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. Tout ce que j'ai est à toi. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி என்னுடையதாகும்? Comment ça peut être à moi? எப்படி அது எனக்கு ஆகும்? Comment ça peut être à இந்த moi? 31வது வசனம் மேல் பகுதியை பாருங்க. Regardez la partie en haut du verset நீ 31. எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய். Tu es toujours avec எத்தனை moi. பேர் ஆமென் சொல்றீங்க? Personne dit நீ amen. எப்பொழுதும் என்னோட Tu இருக்கிறாய். es toujours avec moi. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்பொழுதும் கர்த்தரோட இருப்போம் என்று சொன்னால் Chers enfants de Dieu, si nous sommes toujours avec le Seigneur, கர்த்தர் டிக்ளேர் பண்ணுகிறார் என்னுடையதெல்லாம் என்னோட இருக்கிறவர்களுக்குரியது. le Seigneur le déclare tout ce ஒரு qui est கைதட்டு கொடுங்கள். à moi, c'est pour tous ceux qui sont எத்தனை avec பேர் ஆமென் moi. சொல்றீங்க? Combien de personnes disent amen? நானும் நீங்களும் சோகமாய் இருக்க தேவையில்லை. Nous ne devons pas être désolés, நானும் attristés. நீங்களும் கவலைகளை சுமக்க தேவையில்லை. Nous ne devons pas être affaiblis. நானும் நீங்களும் பலவிதமான பாரங்களை சுமக்க Nous தேவையில்லை. devons avoir plusieurs fardeaux. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. Aujourd'hui, écoutez la parole de Dieu. நீங்கள் கர்த்தரோட இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes avec le கர்த்தரோட Seigneur? இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. Vous êtes avec le Seigneur, tout ce qui est à இல்ல moi est à toi. வேற ஒரு பிரச்சனையும் Il இல்ல. n'y a aucun souci. நாங்க என்ன செய்கிறோம்? Nous, qu'est-ce que nous இந்த faisons? பொதி சுமக்கிற கழுத மாதிரி Comme un agneau, 30 வருஷமா இந்த வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். pendant 30 ans, on est en train de mettre le verset, vous tous qui êtes ஓ fatigués. 30 வருஷமா நாங்க பாரத்தை தானே சுமக்கிறோம். Pendant 30 ans, nous sommes en train de supporter les fardeaux. நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? Quand vous avez été sauvés, சொல்லி 1983ஆம் ஆண்டு j'ai dit en 1963. ஜூலை கலவர நடக்கையில நான் ரட்சிக்கப்பட்டேன் En பாஸ்டர். juillet, lorsqu'il y avait des guerres, j'étais déjà எப்படி sauvé. இருக்கிறீங்க பிரதர்? Comment vous allez, mon frère? அது எப்படி இருக்கிறது பாரம் தான். Moi, comment je vais? Je இப்படி யாராவது சொல்றாங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது அவங்க கர்த்தரோட இல்ல. Lorsque quelqu'un vous dit ainsi, vous pouvez ஏன்னா dire que வேதம் c'est pas ஆண்டவருடைய le Seigneur. வேதம் சொல்லுது நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய். La Bible de mon Seigneur dit, tu es toujours avec moi. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. Tout ce que j'ai est à toi. அப்ப எதுக்கு நான் சோகமா Pourquoi இருக்கணும்? je dois être attristé? அப்ப எதுக்கு நான் கவலையா Pourquoi je இருக்கணும்? dois être affaibli? அப்ப நான் எதுக்கு அடிமையா இருக்கணும்? Pourquoi je dois être அப்ப encore நான் malade? எதுக்கு பயத்தோட இருக்கணும்? Pourquoi je dois être avec அப்ப peur? நான் எதுக்கு பலவீனத்தோட Pourquoi je dois இருக்கணும்? être affaibli? அல்லேலூயா. Alléluia. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Personne dit கர்த்தர் amen. என்ன சொல்லுகிறார்? Que dit le Seigneur? என்னுடையதெல்லாம் உண்டு. Tout ce que j'ai est à அருமையான toi. கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu, நாம் என்ன செய்ய பழகிக் கொள்ள வேண்டும்? nous, qu'est-ce que nous devons nous habituer à faire? ஆசீர்வாதத்தை நான் கேட்கிறது மாத்திரமல்ல, Non seulement je demande des bénédictions, ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தக்க வைக்கணும். mais lorsque j'ai reçu les bénédictions, je dois garder ces bénédictions correctement. இந்த கொரோனா வந்த மார்ச் மாதம் அதுக்கு அளவில் எங்களுக்கு ஊரடங்கு சட்டம் போட்டுட்டாங்க. Lorsqu'au mois de mars dernier, ils ont mis le confinement. அந்த நாட்களிலே சைனாவிலே பரவலாக ஒன்று பேசப்பட்டது. வவ்வாலை குறித்து சொல்ல வரையில. Dans ces temps-là, ils ont parlé quelque chose en Chine. அங்க என்ன செய்தார்களாம்? அவங்க பெரிய ஒரு ஏரியாவை பிடிச்சு தண்ணியை தேக்கி வைப்பதற்காக ஒரு பெரிய 2 மணி குளம் மாதிரி ஒன்று கட்டினாங்க. Ils ont pris une grande partie pour faire garder l'eau. Ils ont construit comme un puits. இப்ப மழை பெய்ய அந்த கட்டு உடைச்சு எத்தனையோ கிராமங்களை அழிச்சு போட்டுது. Lorsqu'il a plu, ils ont détruit plusieurs villages. பாஸ்டரே இத சொல்றாருன்னு சொன்னா, Le pasteur le dit. ஆசீர்வாதத்தை சம்பாதித்த நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க பழகிக் கொள்ள வேண்டும். Nous avons récolté les bénédictions. Nous devons les savoir இது garder. மிக முக்கியம். Ça, c'est très important. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஓட்டக்கான மாதிரி இருக்க கூடாது. Nous ne devons pas être comme un puits troué. ஓட்டப்பானை என்ன? தண்ணியை ஊத்த அது கீழால போய் கொண்டே இருக்கும். Lorsque vous voyez un puits, à chaque fois qu'on met de l'eau, il y a de l'eau. நாங்க ஓட்டப்பானை மாதிரி இருக்க Nous ne கூடாது. devons pas comme un troué. ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், அதை நாங்கள் இழந்து விடுகிறோம். Nous avons reçu la bénédiction et
nous la perdons. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Et chaque enfant de Dieu, சில பேர் நல்ல கணவனை கல்யாணம் பண்ணுவாங்க. certaines personnes sont mariées avec un bon அது mari. பெரிய ஆசீர்வாதம். Ça, c'est une grande bénédiction. ஆனா நல்லா வாழ மாட்டாங்க. Mais ils ne vivent pas bien. ஏனென்றால் நல்லா வாழ்றதுக்குரிய அறிவு கிடையாது. Pourquoi? Parce qu'ils n'ont pas l'intelligence de vivre நல்ல correctement. நல்ல கார் எடுப்பார்கள், Ils auront une voiture, நல்ல வேலை ils auront எடுப்பார்கள், un bon travail, நல்ல தேசத்துல இருப்பார்கள். ils seront dans un bon ஆனா pays, நல்லா இருக்க mais மாட்டாங்க. ils ne seront pas bien. ஆமென். நல்ல தேசம். Ils seront dans un bon pays, ஆமென். ஆனா நல்லா இல்ல. mais ils ne seront pas bien. தேவனுடைய நல்ல சபை Ils sont dans une bonne église, நல்லா இல்ல. mais ils ne seront pas bien. நல்ல வாக்கியத்தை படிக்கிறது, Ils travaillent bien auprès de ஆனா la நல்லா personne, படிக்கிறது இல்ல. mais ils ne travaillent pas bien. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நல்ல அறிவோடு நடந்து கொள்ள Les வேண்டும். chers enfants de Dieu, nous devons nous conduire avec intelligence. எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சரியாக தக்க வைக்க வேண்டும். Les bénédictions que nous recevons, nous devons bien les garder. நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைக்கணும் என்று சொன்னா Si nous devons garder nos bénédictions, நாம் எப்பவும் கர்த்தரோட இருக்க பழகிக் கொள்ள nous வேண்டும். devons toujours être habitués à être avec le இந்த Seigneur. சின்ன தம்பி சாப்பிட வழி இல்லாம ஏன் கஷ்டப்படணும்? Pourquoi ce jeune homme avait பள்ளிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்கிறது ஏன்? Pourquoi il n'a pas eu la nourriture que les உன்னுடைய enfants அப்பா avaient? மேசமா? Est-ce que ton père était mauvais? உன்னுடைய அப்பா கூடாதவரா? Est-ce que ton père n'était pas bien? நல்ல அப்பா. C'était un bon père. ஆனா நீ ஏன் பட்டினியா கிடக்கிறாய்? Et toi, pourquoi tu meurs de faim? உன்னுடைய அப்பாவோட உனக்கு இருக்க விருப்பம் இல்லை. Parce que tu n'avais pas envie உன்னுடைய d'être avec அப்பாவை ton நீ père. விட்டு வெளியேறுகிறாய். Tu es parti loin de ton தேவனுடைய père. பிள்ளைகளே, உனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நீ பத்திரப்படுத்த உனக்கு தெரியல. Les chers enfants de Dieu, les bénédictions எத்தனை que பேர் nous ஆமென் recevons, சொல்றீங்க? nous devons bien les நான் உங்களுக்கு garder. சொல்லுகிறேன், உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை நீங்க இது என்ன சும்மா மலாட்டா வாங்குற மாதிரியா இருக்கு ரட்சிப்பு? Est-ce que le salut, c'est comme si c'est de எத்தனை கோடி மக்களுக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். des personnes, le Seigneur nous a choisi tous et ஓ, moi. இது எவ்வளவு பெரிய கிருபை! C'est une grande grâce. என்னை விட பெஸ்டான ஆட்கள் எத்தனை பேர் இந்த உலகத்துல Il y a இருக்கிறாங்க? beaucoup de personnes mieux que moi qui sont dans ce ஆனா monde. மாடு மேய்ச்ச என்னத்தான் அவருக்கு வேணும் என்று இஷ்டப்பட்டு Mais il avait envie que ce soit moi, il m'a choisi. யோசித்து பாருங்கள். Réfléchissez un அப்போ peu. நமக்கு கிடைத்த அந்த நல்ல ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைக்கணும். Donc les bénédictions que nous avons reçues, nous devons பாதுகாக்கணும். bien les garder. Les garder. ஒரு நாள் யாக்கோபு ஓடி போகிறான். Un jour, Jacob s'enfuit. அவனுடைய உடுப்பு எப்படி இருந்துச்சோ தெரியாது, தகப்பன் தாயை விட்டு தூரத்துக்கு On ne போகிறான். sait pas comment étaient ses vêtements, il part loin de ses ஆனா தடி parents. பிடிச்சோண்டு போனான்னு பைபிளிலே இருக்கு. Mais la Bible dit qu'il était avec une femme. ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே நீங்க வாசித்து பாருங்கள். Si vous lisez dans Genèse 28, அவன் ஒரு இடத்துல படுத்து நித்திரை கொள்றான். il est en train de s'endormir dans un endroit. பொழுது பட்டுட்டு சாய்வை இருண்டு போச்சுது. C'était le soir. அப்ப கர்த்தர் தரிசனமாகிறார். Et le Seigneur vient en vision. நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க Moi, போகிறேன். je vais te donner des bénédictions. உடனே அவனுக்கு சந்தோஷம். Lui, il était content. அதே போல கர்த்தர் அவனை Et ஆசீர்வதித்தார். de même, le Seigneur l'a béni. கர்த்தர் அவனை Le ஆசீர்வதித்தார். Seigneur l'a béni. கவனிக்க அருமையான கர்த்தருடைய Écoutez, பிள்ளைகளே, mes chers enfants de Dieu. இப்ப இவனுக்கு ஆசீர்வாதம் பெருகி 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 நிறைஞ்சு போயிட்டு. Et ces bénédictions n'ont fait que de se récolter. ஒரு கல்யாணம் பண்ண போனவனுக்கு 4 கல்யாணம் Il கிடைச்சு. s'est marié une fois, mais en fait, il s'est marié 4 fois அந்த காலத்துல dans ces temps précédents. எத்தனை பேர் ஆமென் Oui, சொல்றீங்க? personne dit Amen. ரைட், 4 கல்யாணம். Il s'est marié 4 fois. அந்த மனைவிமார் யாக்கோபின் மேல அவ்வளவு பாசம், அவ்வளவே போட்டு சண்டை பிடிப்பாரு. Ces femmes se disputaient entre elles parce qu'elles aimaient beaucoup leur mari. பிள்ளைகள் நிறைஞ்சு போய் பெற்றாங்க. Il avait beaucoup d'enfants. நிறைய வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடுகள், மாடுகள் நிறைஞ்சு போச்சு. Il y avait ஆசீர்வாதம். beaucoup de serviteurs, des chameaux, des vaches, etc. ஆசீர்வாதத்தோட வருகிற பொழுது ஏசா எதிர்கொண்டு வருகிறார். Lorsqu'il vient avec les bénédictions, il y a son frère Ésaü. சத்துரு இந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதற்காக வருகிறார். L'ennemi vient pour détruire ces இவனுக்கு bénédictions. கிடைத்த நன்மைகளை கெடுத்து போட, அப்படியே துடைச்சு எறிகிறது போல எடுத்து போட ஏசா வருகிறார். Ésaü vient pour détruire ces bénédictions qu'il a. உங்கள் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது எங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களை விட்டு எடுத்து போட எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்பதை மறந்து போக கூடாது. N'oubliez pas que lorsque nous recevons des bénédictions, il y a un ennemi qui vient pour détruire ces bénédictions. சம்பத்தனை தலையாட்டுறதை பார்த்தா ஸ்ரீதர் தான் எதிரி மாதிரி. Et lorsque je vois le frère Samuel, c'est comme si c'était frère Sridhar. பாஸ்டர் கிட்டடியில பிரசங்கம் பண்ணினா பாஸ்டர் குயிட்டஸ். Le pasteur எந்த மனுஷனும் உங்களுக்கு எதிரி அல்ல, எங்களுடைய எதிரி பிசாசு. Tous les hommes ne sont pas nos ennemis. அவன் எங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதற்காக தீவிரப்படுகிறவன். Il est venu, il a envie de détruire nos bénédictions. இப்ப யாக்கோபு என்ன செய்கிறான்? Que fait Jacob? எப்படியாவது ஏசாவை கூல் பண்றதுக்கு பல முயற்சிகளை செய்கிறான். Il fait plusieurs efforts pour calmer son தன்னுடைய frère. ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். Pour garder ses bénédictions, il fait des efforts. முடியல. Il n'en peut plus. ஆனா ஒரே ஒரு முயற்சி அவனுக்கு சக்சஸ் ஆனது. Mais il y a seulement un effort qu'il avait என்ன fait. முயற்சி? Quel était cet effort? எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரிடத்தில்
இடத்துல போய் அந்த ராத்திரி கர்த்தரோட இருந்தால் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அங்கே பாதுகாக்கப்பட்டது. சத்தமா ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. சத்துரு ஆண்டவர் ஏசாவுக்கு கனவுல வந்தார். Le Seigneur vient devant Ésaü. இந்த தாசன் யாக்கோபோட நீ நன்மையை தவிர தீனி ஒன்று பேசக்கூடாது. பேசினா முடிச்சு. Tu dois parler que des choses bien auprès de mon serviteur Jacob. Si tu parles mal, je vais te punir. ஏசா ஆக்ரோஷமா வந்தான். Ésaü était venu avec énervement. ஆனா யாக்கோபுக்கு கிட்ட வந்து தம்பி தம்பி எப்படிடா இருக்கிறாய்? Et lorsqu'il est venu auprès de Jacob, il a dit அந்த இதயத்தை மாற்றி யாக்கோபினுடைய சொத்துக்களை பாதுகாத்தது பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர். Lorsqu'il a changé ce cœur pour faire garder toutes ces bénédictions, c'est notre Seigneur qui l'a அண்ணா fait. இந்த குடி அண்ணா கொடுக்குறான் யாக்கோபு வேண்டாம்டா வச்சுக்கோ. Jacob dit tiens mon frère garde cela. Il dit non garde ça avec toi. எனக்கு உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் தக்க வைக்க பழகிக் கொள்ள Pour வேண்டும். vous et moi, pour les bénédictions que nous avons reçues, nous devons இந்த savoir சின்ன les தம்பி என்ன செய்யறான்? இந்த சின்ன தம்பி என்ன Que செய்கிறான்? fait ce jeune homme? தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை குறித்து அவன் கொஞ்சம் கூட கரிசனை எடுக்கல. Il n'a même pas pris soin des bénédictions qu'il avait ஓ reçues. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க. Même pas un peu il avait pensé. என்னுடைய தகுதிக்கு இது எனக்கு கிடைச்சிச்சே என்று நினைக்கிறேன். Il a pensé pour mon statut je l'ai eu. அதனால அங்க தகப்பனோட இருந்த உறவை துண்டித்த பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் அவனை விட்டு விடப்பட்டது. Lorsqu'il a détruit la relation qu'il avait avec son père, toutes les ஆனா அண்ணன் என்ன செய்கிறான்? Mais que fait son frère? அப்பாவோடே இருக்கிறான். Il est toujours avec son père. தேவனுடைய பிள்ளைகளை அண்ணன்மார்களே. Vous les frères, ஆனா அந்த அண்ணன் மாதிரி இருக்க கூடாது. vous ne devez pas être comme ce frère-là. அது வித்தியாசமான பிரசங்கம், அது எனக்கு நேரம் இல்லை. Ça c'est un message différent. ஆனா நீங்கள் கர்த்தரோட இருக்கிற பொழுது Et lorsque vous êtes avec le Seigneur, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய. les bénédictions du Seigneur sont à vous. இங்க 31வது வசனத்தை வாசிப்போம். Nous allons lire le verset 31. என் மகன் தகப்பன் Ensuite le père, மகனே mon enfant, நீ எப்பொழுதும் என்னோட tu இருக்கிறாய். es toujours avec moi. எப்பொழுது? Comment? எப்பொழுதும். Il est toujours avec moi. எல்லாரும் சொல்லுங்க. Dites-le. எப்பொழுதும். Toujours. இல்ல நாங்க உயிர்த்த ஞாயிறு கிறிஸ்தவர்கள். Nous sommes des chrétiens du நாங்கள் புதுவருஷ கிறிஸ்தவர்கள். Nous sommes des chrétiens du Nouvel An. நாங்கள் கிறிஸ்துமஸ்க்கு தான் வருவோம் சேர்ச்சுக்கு. Nous venons seulement pour Noël à l'église. ஒருத்தர் என்னடா கேட்டார், உங்களோட சேர்ச்சில பாஸ்டர் மேல இருந்தா சொல்லுங்க நாங்கள் வரோம். Lorsqu'il y a quelqu'un qui m'a demandé s'il y avait des pasteurs dans notre église, dites-moi, je vais venir. எதுவும் உங்களோட சேர்ச்சில ஃபெஸ்ட் சொன்னா சொல்லுங்க நாங்கள் வரோம். S'il y a des fêtes dans notre église, dites-moi, je vais venir. இப்படி கிறிஸ்தவர்களா இருக்க On கூடாது. ne peut pas être des chrétiens comme cela. இப்ப டிக்சனரியோட இறுதிய டக்கு டக்கு அடிக்குது 6 மணிக்கு நான் வீட்டை போகலாம். Le frère du frère Dixon est en train de toucher parce qu'il doit partir vite à la maison. ஆனாலும் இங்க இருக்கிறார். அதுதான் எப்பொழுதும் இருக்கிறார். Mais il est quand même resté, et ça est toujours ici. Applaudissez le frère. அப்பதான் என்ன கிளியரா எடுப்பார். C'est ça que ça sera clair. சரி, கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. Mais Dieu est bon, பைபிள் சொல்லுது நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய். Tu es toujours avec moi. உங்களை ஆராய்ச்சி பாருங்க. Méditez-vous. ஏன் சோகமா இருக்கணும்? Pourquoi vous devez être ஏன் attristé? கவலையா இருக்கணும்? Pourquoi vous devez être ஏன் affaibli? இல்லாம இருக்கணும்? Pourquoi vous devez avoir ஏன் rien? இயலாமையில இருக்கணும்? Pourquoi vous devez de l'autre ஏன் côté? அடிமையா Pourquoi இருக்கணும்? vous devez être esclave? ஏன் கஷ்டத்தோட வாழணும்? Pourquoi vous devez vivre avec difficulté? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Moi je vous dis, எப்பொழுதும் கர்த்தரோட இருங்க. vous devez toujours être avec le Seigneur. சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில தான் ஜெபம் பண்ற. எதுக்குடா அந்த பைபிள் எடு? Certaines personnes prient que le dimanche. Je dis, elle est où cette Bible? சில பேருக்கு அம்மாமார் என்ன செய்ய வேண்டி இருக்குது? Pour certaines personnes, qu'est-ce que doivent faire les mères? பைபிள் எடு 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 கைக்குள்ள சொருக வேண்டி இருக்கு. Tu prends la Bible, prends la Bible, prends la Bible. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Moi je vous dis, எத்தனையோ பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க. il y a plusieurs enfants உங்களுக்கு ici. நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில் Donc quelle est l'intelligence que je vous dis? கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிங்க. உங்களோட வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும். Chaque jour, vous devez méditer et lire la Bible dans la présence de Dieu et regardez les bénédictions que vous aurez. அழகாக அங்க இருக்கு நீ எப்பொழுதும். Il est écrit clairement toujours. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent Amen? எப்பொழுதும். Il est écrit toujours. இன்னைக்கு காலையில நீங்க ஜெபிச்சீங்களா? Est-ce que c'est நான் கையெழுத்த சொல்லல. Je ne நீங்க peux pas lever la main, mais சில பேர் இப்படி தெரிஞ்சா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். அடுத்த கிழமை கொடுத்திருக்கலாம் பேரு. certaines personnes vont dire si je savais ça, je ne பேர் serais pas venu. நீங்க கையெழுத்த விட நான் கேட்டுக்கொண்டே போறேன். உங்களோட மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். Ne levez pas votre main, mais votre conscience vous le dira. இன்னைக்கு ஜெபிச்சீங்களா? Est-ce que vous avez prié? நேற்று ஜெபிச்சீங்களா? Est-ce que vous avez prié hier? முந்தின நாள் ஜெபிச்சீங்களா? Est-ce qu'avant-hier vous avez prié? பைபிள் சொல்லுது La Bible dit, மூத்த மகன் எப்பொழுதும் கர்த்தரோட தகப்பனோட இருந்தார். le grand frère était toujours avec le père. பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Les enfants, je vous dis, சின்ன பிள்ளைகளை நான் உங்களுக்கு vous சொல்லுகிறேன். les petits enfants, je நீங்க vous dis, எப்பொழுதும் அப்பா இயேசுவை நீங்க தேட வேண்டும். vous devez toujours chercher notre Seigneur. அம்மா உங்களுக்கு போட்டு சண்டை போட்டு அப்படி
நீங்க எப்பொழுதும் கர்த்தரோட இருங்கள். Ce n'est pas seulement quand votre mère vous le dit, mais toujours que vous devez être auprès du Seigneur. எத்தனை பேர் ஆமென் Combien de சொல்றீங்க? personnes disent Amen? பைபிள் சொல்லுகிறது La Bible dit, தாவீது என்ன சொல்கிறான்? que fait David? சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தில Dans Psaume 34, qu'est-ce qu'il dit? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். Je remercierai tous les jours de ma vie le இன்றைக்கு Seigneur. இருக்கிற தாவீதுகள் கர்த்தரை புது வருஷத்திலே Et ஸ்தோத்தரிப்பார்கள். les David d'aujourd'hui, ils vont remercier le Seigneur. இன்றைக்கு இருக்கிற டேவிட்டுகள் கர்த்தரை உயிர்த்த ஞாயிறு அவர் உயிரோடு எழும்பிட்டார். ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே. Ils vont seulement faire ceci dans les jours lorsque Jésus est ressuscité. தாவீது சொல்லுகிறான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் அதாவது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். David dit en tout temps, je louerai, je remercierai le Seigneur. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் கர்த்தரை Peu ஸ்தோத்தரிப்பேன். importe ce qui vient, je louerai toujours le Seigneur. அதுதான் எப்பொழுதும் கர்த்தரோட இருக்கிறது. C'est ça d'être toujours avec le Seigneur. சங்கீத புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில பாருங்கள். Regardez dans Psaume chapitre 9, verset 9. சங்கீதம் 9:9ல நாங்க பார்த்தோம் என்றால் Si nous voyons dans Psaume chapitre 9, நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே அவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். dans les temps difficiles, lui-même, il est son refuge. நெருக்கப்படுகிற காலம். Dans les temps difficiles, அந்த நெருக்கப்படுகிற காலத்திலே தாவீது என்ன செய்கிறார்? qu'est-ce qu'il fait David? கர்த்தரை துதிக்கிறார். Il loue le Seigneur. கர்த்தரோட இருக்கிறார். கர்த்தரை துதிக்கிறேன்டா என்ன? Qu'est-ce que louer le Seigneur? கர்த்தரோட இருக்கிறது. Et être avec le Seigneur. இப்ப சங்கீதம் 121 வாசிச்சு பாருங்க. Lisez dans Psaume 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கைகளை ஏறெடுக்கிறேன். J'élève mes mains devant les montagnes qui se dressent devant moi. இந்த சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா Si vous voyez dans cette situation, சமஸ்த இஸ்ரவேலின் மேலே அவன் ராஜாவாக இருக்கிறார். il est au-dessus de Israël en tant que எத்தனையோ roi. பராக்கிரமசாலிகள் Il இருக்கிறார்கள். y a plusieurs hommes vaillants, ராணுவ வீரர்கள் des இருக்கிறார்கள். guerriers. மகா பெரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறார். Il est dans une grande bénédiction. அப்பேக்குள்ளேயும் அவன் என்ன செய்கிறான்? Et même à ce moment-là, qu'est-ce qu'il fait? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். Dans les montagnes qui sont devant இது moi, தான் வறுமையில கிடந்தாலும் même si dans தான் la உன்னதமான ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் même si dans la grande bénédiction, எப்பொழுதும் கர்த்தரோட இருக்க. tout le temps, il est எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? tout le temps avec ஒரு le Seigneur. 1500 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. Il y a 1500 euros de salaire. 200 ரூபாய் கூட்டி தரேன் நான் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யணும்னு சொல்றான் பத்ரோன். 200 euros, je te donne plus que si je travaille le dimanche. பரவாயில்லை. Ce n'est pas grave. வேலைக்கு போய். Moi, je vais au travail. இது கர்த்தர் எக்காலத்திலும் தேடுறதா? Est-ce que c'est ça de chercher tout le temps? சொல்லுங்க பிரியமானவர்களே. Dites-le, mes bien-aimés. எவ்வளவுதான் அதிகமாய் தந்தாலும் என் ஆண்டவரை ஆராதிக்கிற நாளிலே என்னால் வர முடியாது. Peu importe autant சொல்ல qu'il முடியுமா? donne, mais ça ne viendra pas comme le louer le கர்த்தரை Seigneur. நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். Je remercierai, je louerai en tout temps le Seigneur. நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் கர்த்தரை நான் விட Même si மாட்டேன். j'ai des bienfaits et des malfaits, peu importe, je ne laisserai pas le Seigneur. ஆசீர்வாதம் வந்தாலும் தரித்திரம் வந்தாலும் நான் கர்த்தரை விட மாட்டேன். Même si des bénédictions, je ne laisserai pas le Seigneur. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent Amen? கொரோனா வந்தாலும் Même si என்ன வந்தாலும் நான் கர்த்தரை விட மாட்டேன். Même si le corona, peu importe qui vient, je ne laisserai pas le நீ Seigneur. எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய். En tout temps, tu es toujours avec moi. இந்த எப்பொழுதும் என்றது மிக மிக முக்கியமானது. Être toujours, c'est très très important. பரிசுத்த பவுலினுடைய சரித்திரத்தை வாசித்தா Si vous voyez dans l'histoire de Paul, எப்பொழுதும் ஆற்றங்கரையிலே ஒரு இடத்தை சாய்ஸ் பண்ணி அங்கே ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தரோட இருப்பார். il choisit toujours un endroit pour prier, pour être avec le இப்ப Seigneur. அவனை பிடிச்சு ஊழியத்தில் நிமித்த பிடிச்சு அடிச்சு வஸ்திரங்களை எல்லாம் களைச்சு காலை அங்க தொழுவ பலத்துல மாட்டி விட்டாச்சு. Lorsqu'ils l'ont frappé, ils l'ont fait pendre, etc. Qu'est-ce qui s'est passé? அங்கேயும் என்ன செய்கிறான்? Qu'est-ce qu'il fait aussi? கர்த்தரை ஆராதிக்கிறான். Il loue le Seigneur. பரிசுத்தவான்களே தேவனுடைய பிள்ளைகளே, Mes chers saints, mes enfants de உங்களுடைய Dieu, வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க pour que dans votre vie tout se passe நீங்க merveilleusement, எப்பொழுதும் கர்த்தரோட இருங்க. vous devez toujours être avec le Seigneur. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தா Si vous voyez la vie de David, 2 சாமுவேலின் புத்தகம் dans 2 Samuel, 24வது அதிகாரம் 14வது வசனம். chapitre 24, verset பாருங்க, 14, நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டி je கொடுக்கிறேன். vous dis un autre 2 verset. சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். 2 Samuel, chapitre 24, verset அப்பொழுது 14. தாவீது காத்தை நோக்கி David répondit à Gad, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். je suis dans une grande angoisse. கொடிய இடுக்கண், Il est dans une grande angoisse. சாதாரண இடுக்கண் இல்ல. Ce n'est pas une simple angoisse. இது என்ன இடுக்கண்? C'est quoi cette angoisse? முதல்ல இடுக்கண் எல்லாம் இருந்துச்சு. D'abord, il y avait les angoisses. யாரால அந்த இடுக்கண் வந்துச்சு? Pourquoi elle est venue cette angoisse? சவுலினால வந்துச்சு. Il est venu à cause de Saul, அப்சலோமால à வந்துச்சு. cause d'Absalom, பெலிஸ்தியர்களால மற்ற எதிரிகளால à வந்துச்சு. cause des Philistins et contre les autres ennemis. இங்கே ஒரு கொடிய இடுக்கண் வந்திருக்கு. Elle a une grande angoisse. இந்த இடுக்கண் எது தெரியுமா? Pourquoi c'est quoi? இவனால தான் இவனுக்கு வந்துச்சு Et c'est இடுக்கண். à cause de lui qu'il est venu. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டான். Il a péché contre les நல்ல Philistins.
செய்கிறான்? Qu'est-ce qu'il fait? கொடிய இடுக்கண்ணிலே அகப்பட்டிருக்கிறேன். Je suis dans une grande angoisse. இப்போதும் நாம் கர்த்தருடைய கையில விழுவோமாக. Tombons entre les mains de l'Éternel. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. சத்தமா ஒரு ஆமென் சொல்ல வேண்டும். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. Ses compassions sont immenses. மனுஷர் கையில விழாதிருப்பேனாக. Et que je ne tombe pas entre les mains des hommes. ஆமென். நல்லா கவனிங்க. Écoutez bien. இந்த கொடிய இடுக்கண்ணுக்கு காரணம் தாவீது பாவம் செய்தார். Pourquoi il est dans une grande angoisse? Parce qu'il இந்த a péché. பாவத்தினுடைய வலோர் என்ன? Quelle était la valeur de ce இந்த péché? பாவத்தினுடைய பெருமதி கிட்டத்தட்ட 75,000 பேர் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை செத்து போயிட்டாங்க. C'est quoi la valeur de ce péché? Plus de 25 000 personnes sont mortes. இவனுடைய பாவத்தினாலே 75,000 பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இஸ்ரவேலிலே சாக வேண்டி இருந்தது. À cause de ce péché, à cause de lui, plus de 75 000 personnes sont mortes. இது ஒரு சாதாரண பாவம் அல்ல. அத்தனை பேற்ற உயிரை குடிக்கிற பாவம். Ce n'est pas un simple péché, c'est le péché இப்ப d'avoir tué tout le monde. இவனுக்கு இவனுடைய பாவம் உணர்த்தப்பட்டது. Mais lorsque ce péché a été touché, உணர்த்தப்பட்டவன் என்ன சொல்கிறான்? qu'est-ce qu'il a dit? ஓ இது கொடிய நெருக்கமாக Il dit, இருக்கிறது. oh, je suis dans une grande angoisse. நான் கர்த்தருடைய கரத்துல விழ போறேன். Je vais tomber entre les mains du அதாவது அந்த பாவம் செய்தாலும் கர்த்தரைத்தான் தேடுவேன் என்று சொல்லுகிறார். Seigneur. சத்தமா ஒரு ஆமென் சொல்ல வேண்டும். Seigneur, dites fort amen. தப்பு பண்ணினேன் கர்த்தருக்கு. J'ai fait un péché. ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விட்டேன் உண்மை. J'ai fait du mal au Seigneur. அந்த இடத்திலேயும் நான் கர்த்தரை தேடி கர்த்தருடைய கரத்துல தான் நான் விழ போகிறேன். ஏனென்றால் அவருடைய இரக்கம் மகா பெரியது. À ce moment-là, je vais chercher le Seigneur, je vais tomber entre ses mains. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? Qu'est-ce qui se passe ஒரு aujourd'hui? சின்ன தவறு செய்த உடனே J'ai fait une petite erreur. கர்த்தரை விட்டு ஓடுறது, சபையை விட்டு ஓடுறது. Portez loin du Seigneur, portez de l'église. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கர்த்தரை விடக்கூடாது, சபையை விடக்கூடாது. Chers enfants de Dieu, vous ne devez pas laisser le Seigneur. தவறு நடந்தாலும் நீ கர்த்தரிடத்துல தேடி வா. உன்னுடைய தவறுகளை கர்த்தர் மன்னித்து உன்னை கோபுரத்துல கொண்டு போய் வைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். Même s'il y a des erreurs, même si tu fais quelque chose, viens auprès du Seigneur et te mettra au sommet. எவ்வளவு ஒருவேளை துக்கப்படுத்திட்டாய் நீ கர்த்தரை. Peut-être que tu as fait du mal au Seigneur. ஒருவேளை உன்னுடைய அப்பாவை நீ வேதனைப்படுத்திட்டாய். Peut-être que tu as fait du mal, tu l'as rendu triste. நீ எங்கே ஓட போகிறாய்? Où tu vas courir? பள்ளிக்கூடத்துக்குள்ள போறியா? Est-ce que tu vas partir au உலகத்துக்குள்ள போறியா? Est-ce que tu vas partir dans le உன் monde? தகப்பன் இரக்கமுள்ளவர். Ton père est compatissant. உன் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். Ton père est miséricordieux. ஒருவேளை தவறு செய்தாலும் ஆண்டவரே அப்பா Même si tu as fait un péché, tu dis mon père, அவர்கிட்ட வா. viens auprès de lui. தாவீது என்ன செய்கிறான்? Que fait David? நல்ல கவனிங்க. தாவீது என்ன செய்கிறான்? Écoutez bien, qu'est-ce qu'il fait David? மனுஷரிடத்துல நான் போக Je ne மாட்டேன். vais pas auprès des hommes. நான் தப்பு பண்ணினது நான் மனுஷரிடத்துல போக J'ai மாட்டேன். fait un péché, c'est vrai. Je இந்த ne vais pas auprès உலகத்துக்கு des போக hommes. மாட்டேன். Je ne vais pas dans le monde. என் அப்பாவின் இரக்கம் பெரிது. J'ai la compassion de mon Seigneur. நாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ள நாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ளரும் கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. கள்ளரும் கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. கள்ள நாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ள நாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ளரும் கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. கள்ளரும் கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. தேவனுடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu, தேவனுடைய பிள்ளைகளே, chers enfants de நான் Dieu, உங்களுக்கு சொல்லுகிறேன். moi je vous dis, நீங்க ஒருவேளை தவறு செய்துட்டா கூட même si vous avez fait une erreur, உங்களை ரட்சித்த தேவனுடைய இரக்கம் மகா la பெரியது. miséricorde du Seigneur qui vous a sauvés est உங்களுக்கு grande. முன்பு இருந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். Dans les saints qui étaient avant vous, ils ont fait des நீங்க péchés. தவறு செய்யணும்ன்றதுக்காக இந்த சொல்லல. Je ne vous dis pas parce que vous devez pécher, faire les erreurs, அவர்களுக்கு இரக்கம் செய்த தேவன் உங்களுக்கும் இரக்கம் செய்வார். mais pour eux, le Seigneur qui a été அவருடைய இரக்கம் மகா பெரியது. compatissant aussi, elle est இந்த grande. சின்ன தம்பி என்ன செய்கிறான்? Qu'est-ce qu'il a fait ce jeune homme? மறுபடியும் அப்பாட்ட வருகிறான். Il revient auprès du Père. அப்பாட்ட வரும் வரைக்கும் அந்த உறவுக்குள்ள வரும் வரைக்கும் தவறு கூட கிடைக்கல. Jusqu'à qu'il revient auprès de son Père, jusqu'à
relation, il a rien எப்ப reçu. அந்த உறவுக்குள்ள வருகிறானோ அவனுக்காக கொழுத்த கன்று அங்கே அடிக்கப்படுகிறது. Lorsqu'il revient dans cette relation, le veau a été mis pour lui. தேவனுடைய பிள்ளைகள் எங்கே ஓடுறோம் நாங்க? Où est-ce que nous allons? ஒருவேளை தவறு நடந்திருக்கிறது. Peut-être qu'il y a eu des erreurs. ஆனாலும் நாங்க என்ன செய்கிறோம்? திருச்சபை இந்த உறவை துண்டிக்கிறோம். Mais qu'est-ce que nous faisons? Nous coupons la relation que nous avons தேவ avec மனிதர்களுடைய உறவை துண்டிக்கிறோம். Nous coupons la relation que nous avons avec பரிசுத்த Dieu. வான்களுடைய உறவை துண்டிக்கிறோம். Nous coupons la relation qu'il y a avec les saints நாங்க de Dieu. நினைக்கிறோம் துண்டிச்ச போல நாங்க வாழ்ந்துடுவோம். Nous pensons que si nous coupons les liens, ஒரு நாளும் நாங்க வாழவே மாட்டோம். donc un jour nous allons vivre. மாறாக நான் வாழணும்னு சொன்னா Contrairement, si nous voulons vivre, என்ன படைச்ச என்ன ரட்சித்த என்ற ஆண்டவர்கிட்ட நான் வந்தா நான் வாழுவேன். le Seigneur qui me sauve, சத்தமாக ஒரு ஆமென் je சொல்லணும். peux vivre. Dis fort Amen. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லணும். Dis fort Amen. ஆதாமை போல எங்கேயோ ஓடி போய் ஒளியாதீங்க. Ne vous cachez pas comme Adam, வரத்துக்கு இறுதியை விடாதே. parce que votre cœur ne vous laissera pas மனம் périr. விடாது, மனசாட்சி விடாது. Votre conscience ne vous laissera pas. பிசாசு விட மாட்டான். அந்த நேரத்துல தான் படம் போட்டு காட்டுவான். நீ எல்லாம் போய் என்ன செய்ய போற? உருப்பட மாட்டாய். Le diable, c'est à ce moment-là qu'il va dire qu'est-ce que tu vas aller pour அந்த faire நேரம் quoi? பிசாசு சொல்லுவான். Le diable dira à ce moment-là, நாங்க என்ன சொல்லணும்? qu'est-ce que nous devons dire? அவர் எங்க அப்பா, C'est mon Père, அவர் எங்க ஆண்டவர். c'est mon Seigneur. அவர்கிட்ட நான் நல்லா இருந்தாலும் நான் கெட்டு போனாலும் நான் பாவம் செய்தாலும் எங்க அப்பாட்ட போவேன். Même si je suis bien, même si j'ai péché, je vais பேதுரு சொன்னா ஒரே ராத்திரியில பேதுரு சொன்னா நான் செத்தாலும் சாவனை தவிர உண்மை நான் விட மாட்டேன். Pierre a dit en une seule soirée, il a dit même si je meurs, je ne te lâcherai pas. இப்ப ஒருவேளை ஒரு 8 மணிக்கு சொல்லியிருப்பான் இரவு. Peut-être qu'il a dit à 20 heures. இப்ப 4 மணிக்கு கோழி கூவுறதுக்கு முன்னாடியே 3 தடவை Mais மறுதளிச்சுட்டான். à 4 heures du matin, avant que Ah non, se lève, on va il a regarder remis après. 3 fois. Mais il ne l'a pas laissé. அவருக்கு கிட்ட போக முடியல தான். Il ne pouvait pas aller auprès de ஆனா lui. தூரத்துல அவரை தேடி போனான். இரக்கம் பெற்று விட்டான். Mais de loin, il est parti. கிருபை பெற்று விட்டான். Il a eu la grâce et de la miséricorde. ஆனா யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை விட்டு தூரமே போனான். Mais Judas Iscariote, qu'est-ce qu'il a fait? Il est parti loin du Seigneur. இயேசுவிட்ட வரல. பிறகு வந்து போறான். வேதபாரகர் பரிசேயர்கிட்ட குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினபடியினால் காட்டி கொடுத்தபடியினால் நான் பாவம் செய்தேன். அவன் சொன்னான் அது உண்ட பாடு எனக்கு என்ன எந்த வேலை முடிச்சது அவன் Il n'est சொல்றான். pas parti auprès du Seigneur, il est parti des pharisiens, il a dit j'ai péché. Qu'est-ce qu'il a fait? Ça c'est ton problème, tu pars. நான் விசுவாசிக்கிற இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து கூட இயேசுநாதர்கிட்ட வந்து ஆண்டவரே உம்முடைய குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டு பார்வோம் என்று சொன்னா நிச்சயம் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தே தீருவார். Même le Seigneur, lorsque tu pars auprès de lui, Seigneur, j'ai péché contre toi, j'ai fait des erreurs, pardonne-moi, il va te pardonner. தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன தவறு நடந்தா கூட நீங்க உடனே கட்டடிக்கிறது என்ன? ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். Peu importe qu'il y a des erreurs, vous séchez les cours les dimanches. ஜெபம் கட்டு. Vous priez, vous coupez la prière. பைபிள் வாசிக்கிற கட்டு. Vous coupez pour lire la Bible. பரிசுத்தவான்களுடைய உறவு கட்டு. Vous coupez les liens, les relations qu'il y a avec les saints de தேவனுடைய Dieu. பிள்ளைகளே Mes chers enfants de Dieu, எப்பொழுது கர்த்தரோட இருங்க. en tout temps, soyez avec le Seigneur. உங்களுடைய வாழ்க்கையில தவறு நடந்தா ரெகுலேட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. Peut-être qu'il y a eu des erreurs dans votre vie, regrette, va dire ça au Seigneur. ஆண்டவர்கிட்ட ஏன் இந்த ஊமை ஆண்டவர் சொன்னார்? Pourquoi cette parabole, le Seigneur l'a dit? அந்த தகப்பட்ட ஸ்தானத்துல நான் இருக்கிறேன். என்னட்ட விழுந்து போனவன் வந்தா நான் தூக்கி எடுப்பேன் என்று சொல்லத்தான் அவர் இந்த ஊமையையே சொல்லி Il a dit வச்சிருக்கிறார். cette parabole, je suis à la place du Père, si tu es tombé, viens auprès de moi. நீங்க தூரம் போகாதீங்க. Ne soyez pas loin, partez pas உலகத்துக்கு loin. உள்ளே Ne போகாதீங்க. partez pas dans le monde. விட்டுட்டு ஓடாதீங்க. Ne laissez pas y partir. தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. Venez dans la présence de Dieu. தனியா ஆண்டவர்கிட்ட போய் அறைய பூட்டிட்டு ஆண்டவரே Ne restez pas dans un endroit et நான் allez உங்கள்கிட்ட dans le champ. வந்திருக்கிறேன். Et dites-le auprès du நான் Seigneur, உங்களுடைய je suis பிள்ளை. auprès de toi, je suis ton enfant. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில இருக்கு. Il y a ces problèmes dans ma vie, ஆனால் நான் எங்க போய் பிழைக்க போறேன்? mais où est-ce que je peux y aller? நான் எங்க போய் வாழ முடியும்? Où est-ce que je peux vivre? உம்மை விட்டா வேற எங்கேயாவது ஒரு வழி இருக்கா? Est-ce qu'il y a d'autres décisions அந்நிய autres que தேவர்கள் toi? யாரும் எனக்கு சமாதானம் கொடுக்க முடியுமா? Est-ce que les dieux idoles அந்நிய peuvent m'aider? தேவர்கள் மன்னிக்க முடியுமா? Est-ce que les dieux அந்நிய idoles தேவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போக முடியுமா? Est-ce que les autres dieux peuvent me உம்மை விட்டா வேற வழி இல்லை. Je n'ai pas d'autre choix. உம்மிட்ட வாழ ஆண்டவரே. Je viens auprès de toi, நித்திய Seigneur. கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். Certainement, le Seigneur. எப்பொழுதும் கர்த்தரோட இருங்க. Soyez toujours avec le எத்தனை Seigneur. பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent ஒரு ça? ஆசீர்வாதம் வந்தா பத்ரோன் ஒரு இப்படி போறான்னு உடனே கொஞ்சம் சந்தோஷம் பொங்குதே. Lorsque vous avez une bénédiction, le patron vous met une prime, vous êtes content. அந்த நேரம் மட்டும் சந்தோஷம் பொங்குதே. Seulement à ce moment-là, vous êtes super heureux, joyeux. நான் சொல்றேன் நீங்க தவறு செய்தா கூட ஆண்டவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய அறிக்கையை பண்ணுங்க. உடனடியா சந்தோஷம் தண்டால பொங்கி வரும். Moi, je vous dis, même si சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. allez le confesser auprès de சரியா அறிக்கை பண்ணுங்க. மனஸ்தாபப்பட்ட அறிக்கை பண்ணுங்க. இனி நான் செய்ய மாட்டேன் அறிக்கை பண்ணுங்க. சந்தோஷம் தானா பொங்கி வரும். Soyez touchés, allez ஒரு கை confesser தட்டு auprès du கொடுத்து. Seigneur. Je fais les erreurs.
எப்பொழுதும் கர்த்தருடைய. En tout temps, soyez avec le Seigneur. நீங்க தகப்பன் மகனுக்கு என்ன சொல்றாங்க? Que dit le Père à son நீ Fils? எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய். Tu es toujours avec moi. எனக்குள்ளதெல்லாம் உனக்குரிய. Tout ce qui est à moi est à toi. ஆண்டவர்ட்ட என்னென்ன இருக்கு? Qu'est-ce qu'il a le Seigneur? ஆண்டவர்ட்ட என்னென்ன இருக்கு? Qu'est-ce qu'il a le Seigneur? இந்த பைபிளை படி. Lis la Bible. இந்த பைபிளை நல்லா படி. Lis bien la Bible. அவர்ட்ட என்னென்ன இருக்கு? Tout ce qu'il a. ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் உண்டு. Tout ce que j'ai, c'est à toi. எல்லாம் எழுந்து நிற்போமா? On va tous se lever. ஆமென். நெஞ்சம் என்ன கேட்கும் கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன பாரம் உன்னை கேட்கும் கொஞ்சம் என்னை மறந்திடு நெஞ்சம் உன்னை கேட்கும் கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன பாரம் உன்னை கேட்கும் கொஞ்சம் என்னை மறந்திடு